ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு எம்பி கேமர்ஸ். இன்னைக்கு நம்ம அந்த போகிவன் வைகேம் தான் கேஸ் பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் 21. இதுக்கு முன்னாடி போட்ட பாட்டெலாம் பார்க்காதவங்க பார்த்து வந்துருங்க. ஸோ இப்போ வாங்க நான் வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், போன வீடியோவில் வந்து நம்ம டெண்டமில் டவுனுக்கு வந்திருப்போம். ஸோ டெண்டமில் டவுனில் வந்துட்டு இந்த இடத்துக்கு போகணும் கைஸ், ஒரு இடத்துக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி 2 அபசம் குணம் வந்துடுச்சு. ஸோ இவங்ககிட்ட வேறு பேசணும். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னே தெரியாது. ஃபுட்டு கேஃபே கம் நோ டச்சியோ அவனுக்கு பார்த்துக்கிறா என்கிட்ட பேசிகிட்டு இருக்க பைத்தியக்காரா. கைஸ், இந்த இடத்துலலாம் ஒரு பெரிய ட்விஸ்ட்டே ஒழிஞ்சிருக்கு தெரியுமா? ஸோ அவன் லைசண்டர் மேலே ஒரு பெரிய கேஸே போட்டிருக்கேங்க. பைத்தியக்கார பையன் லைசண்டர் நல்ல மாதிரியே நடிக்கிறான் அவன் பைத்தியக்காரன். இவனுங்க அது தெரியாமல் லைசண்டரை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்கீங்க. கைஸ், இவங்க என்ன கேட்டிருப்பாங்கன்னா, லைசண்டர் அந்த கேஃபேயில் ஒரு போக்கிமான் சொன்னால அது என்ன போக்கிமான் ஞாபகம் இருக்குன்னு கேட்குறான். ஆமான்னு சொன்னால் போக்கிமான் பேர் சொல்லுவான். நான் ப்ரொஃபஸர் சிக்கிமோர் பார்க்கலையே, அவன் இப்போ தான்டா போன பைத்தியக்காரன். சரிவா, இப்போ நான் ஃப்ராஸ்ட் கேவனுக்கு போகிறேன் அப்படின்றான். ஸோ நம்மளுக்கும் அங்கே தான் வேலை. ஸோ இப்போ அங்கே தான் போகணும். ஸோ வேறு வழி இல்லை. ஸோ அழகாக போகலாங்க. இதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம வேலையை பார்த்துட்டு அழகாக ஒரு சிட்டிக்கு போயிட்டு அங்கேருந்து அழகாக ஒரு ஜிம் பேட்ச் ஜெயிச்சுட்டு போகலாம். இவனுக்கு விட மாட்டாங்களே. ஃப்ராஸ்ட் கேவன் போகணும், அதுக்கப்புறம் அந்த ஜிம் பேட்ச் ஜெயிச்சுட்டு ஒரு இடத்துக்கு வேறு போகணும் கைஸ். இந்த இடத்துக்கு வந்தோடனே நீ எதனா அங்கே தப்பாக இருக்குன்னு ஒன்று இல்லையா அந்த கேவில் அப்படின்றாங்க. அந்த போக்கிமான் கற்றுது. ஸோ ட்ரெயினர், நீ ரூட் 17 போக விரும்புகிறேன் அப்படின்னா அது வந்து எதாவது போய் ஆகணும், அதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ராஸ்ட் கேவனில் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடு அப்படின்னு. அப்புறம் பின்னாடி இருக்கவன் அவன் யாருன்னு கேட்குது. அவன் நான் ஒரு போக்கிமான் ரிசர்ச்சர் சிக்கிமோர் கேட்டான், சிக்கிமோர் அமைச்சு வச்சார் அப்படின்றான். நீ இப்போ போறியா எம்பின்றான். ஸோ நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்ற பைத்தியக்கிறான். அவன் ரெடியாக இருந்தான், எனக்கு என்ன, அவனுக்கு தேவை அவன் போக்கிமான் பார்க்கணும் கைஸ். அந்த போக்கிமான் மட்டும் பார்த்துட்டா போதும் அவனுக்கு கைஸ். இப்போ அப்படியே நம்ம நேராக போயிடலாம். யாருக்கிட்ட போட்டி போடாமல் இருந்தால் சரி, சென்டரில் வருவாங்க கைஸ். இந்த இடத்துல நிறைய கிளிப்லாம் எடுத்துட்டேன். கிளிப்பாக நல்லா இருந்துச்சு. சரி, இந்த இடத்துலலாம் போகணும் கைஸ். வலிக்கு விட்டு போகும் பண்ணி நான் ஃபாலோ பண்ணுற வழியை ஃபாலோ பண்ணிட்டு போங்க. அப்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நானே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போயிருப்பேன். ஸோ இந்த இடம் இல்லை கைஸ், இந்த இடத்துல ஈஸியாக போயிட்டேன். இந்த இடத்துல தான் கைஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டனோ போகிறதுக்கு. இப்படி சுற்றினா இப்படி போகும், இப்படி திருப்பினா திருப்பி அங்கேயே வந்துடுவேன். என்னன்னு சொல்ல, கடைசியாக ஒரு வழியாக போயிட்டேன் கைஸ். எப்படியோ கஷ்டப்பட்டு அப்படி இப்படி தூக்கி நின்று சைடில் போய் கிராஸாக போய் நேராக போய் ரோட்டில் போய் நடந்து போய் ஓடி போய் பா எத்தனை போய் இருங்க கைஸ், நான் கரெக்டாக போகிறது மட்டும் காட்டுறேன். ஸோ கைஸ், போன வழியில் சொன்னால ஸோ நீங்கள் தொலைஞ்சு போயிருந்தீங்கன்னா திரும்ப ஸ்டார்டிங்கே வந்துட்டு அங்கேருந்து ஆரம்பிங்கன்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் சொல்கிறேன். ஸ்டார்டிங்கே வந்துட்டு இப்போ நான் போகிற வழியை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, கரெக்டாக போய் சேர்ந்துடலாம். இப்போது நேராக போகணும் கைஸ். நேராக போயிட்டு இப்படி திரும்பணும். கரெக்டாக வந்துட்டிங்களா? ஸோ எப்படி கரெக்டாக வழி சொல்லிட்டேன்னா, ஸோ இங்கே வந்து இவன்கிட்ட மாற்றிட்டு பைத்தியக்கிற பசங்கிட்ட. ஸோ இவன்கிட்ட வேறு பேட்டில் போடணும் கைஸ். ஸோ பெரிய வேலை தான். ஸோ அவன் கம்பெட்டும் அதுக்கப்புறம் அரிச்சும் வச்சுருந்தான். ஸோ அது சல்ட்டை முடிச்சுட்டு அப்படியே வாயில் தூக்கி போட்டு கிளம்பிட்டேன் கைஸ். நான் கஷ்டமான இடத்துல இருந்து கூட தப்பிச்சிட்டேன். இந்த இடத்துல தப்பிக்க நான் பாட்டு இருக்கேன். இது கூட இல்லை கைஸ், இன்னொரு இடம் இருக்குது. அந்த இடத்துல மாட்டிட்டு நான் பாட்டுக்கு சுற்றிட்டே இருந்தேன். இந்த இடம் தான் கைஸ். எனக்கு சுற்றினேனே தெரியாது, நான் பாட்டுக்கு சுற்றிட்டு இருந்திருக்கேன். ஸோ இப்படி போகிறது திரும்பி இப்படி வர்றது தெரியல கைஸ், ஏன் சுற்றிட்டு இருந்தேன். கஷ்டமான இடத்த கூட தாண்டி வந்துட்டேன். இந்த இடத்துல தாண்டி வரப்பட்டு நான் பாட்டு இருக்கேன். எப்பப்பா அப்படி இப்படி இல்லை, இப்படி அப்படி தான். ஃபைனலி ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டேன். இப்படி தான் போகணும்னுட்டு. ஸோ அதுக்கப்புறம் அந்த வழியை பிடிச்சிட்டு அப்படியே வந்துட்டேன் கைஸ். ஸோ நீங்கள் அந்த சைடு ஒரு வழி இருந்துச்சுன்னா அந்த வழியில் போனீங்கன்னா போக்கிபால் இருக்கும். போக்கிபால் எடுத்திங்கன்னா அந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு தெரியாது. எனக்கு தேவையில்லை, நான் வந்துட்டேன் கைஸ். ஆல்ரெடி வீடியோ அரை மணி நேரம் இருக்குது. நான் போய் அந்த போக்கிபால்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். டைம் என்னத்துக்காகிட்ட சொல்லுங்கள். ஸோ அதை எல்லாத்தையும் நான் 1Hல் வச்சுருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். ஸோ இவங்ககிட்ட சண்டை போடாமல் போயிடுங்க. சண்டை போடாமல் போயிட்டிங்கன்னா இந்த இடத்துல டீம் ஃப்ளேரில் 3 பேர் நின்றுட்டுருப்பாங்க. ஒன்றை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், அந்த போக்கிபால் ஃபேக்ட்ரியில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். தெரில, டவுட்டாக இருக்குது. பார்ப்போம். அடுத்த பாட்டு தான் கைஸ் கொஞ்சம் மோசமாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
பார்க்கலாம் அடுத்த பாட்டாக அதுக்கு அடுத்த பாட்டு தான் கைஸ். பேட்டலாக இருக்கும். பேட்டெல்லாம் கட் பண்ணலாமா இல்லை அப்படியே போடலாமா யோசிச்சுட்ருக்கேன் கைஸ். அவங்கக்கிட்ட பேசினா நாங்கள் இந்த இது பேர் அப்பாமாஸ்னுவா கைஸ் ஏதோ ஒன்று அந்த பனிக்கட்டி போக்கிமான் இருக்குல்ல, ஸோ அதுக்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கிட்டேருந்து எனர்ஜி எடுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம அந்த எனர்ஜி எடுக்க விடாமல் தடுப்போம், அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல வேறு பேட்டில் போடணும். அந்த குள்ளையை வந்து அந்த பொண்ணுக்கிட்ட பேட்டில் போடுவான், நான் இந்த பொண்ணுக்கிட்ட பேட்டில் போடுவேன். நான் 2 பேர்கிட்ட பேட்டில் போட்டு முடிக்கிற வரைக்கும் அவன் அந்த ஒரு பொண்ணு கூட சண்டை போட்டுட்டு இருப்பான். அதுதான் அதில் தான் அவன் ஸ்பெஷலிஸ்ட்டே கைஸ். இதில் வந்து பாய்சன் ஃபேங் போட்டுருச்சு பைத்தியம். ஸோ திரும்ப பேட்டில் போட்டு கஷ்டப்பட்டு வெற்றிகரமாக தோக்கடிச்சிட்டோம் கைஸ். இல்லை எனக்கு புரியல, ஒரு சில டீம் ஃபேர் மெம்பர் வந்து தோக்கடிச்சிட்டு அப்படியே கீழே உட்காந்துட்டாங்க, இல்லாட்டி தலையில் கை வச்சுட்டு உட்காந்துக்கிறாங்க கைஸ். இப்போ நம்ம சென்டரில் இருக்க பொண்ணு கூட சண்டை போடணும். ஸோ எப்படி இருந்தாலும் அது ஒரு போக்கிமான் தான் வச்சுருக்கோம். மற்றவங்க அது எப்படின்னா டீம் ராக்கெட் கூட பரவாயில்ல கைஸ். அவங்களே ஒரு அட்லீஸ்ட் 2 போக்கிமானாச்சும் வச்சுருக்காங்க. இது இருக்கே அப்பா, தோக்கடிச்சிட்டியாவா? நீ அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கியா? எப்போ பாரு அப்படின்னு ஆண்டுமா கணிஞ்சா இருக்க வரைக்கும் கவலை இல்லை. அசால்ட்டாக மண்டையில் 4 தட்டுனா செத்துடுது. ஒரு அடி தாங்குவியா நீ? ஃபஸ்ட்டு சர்ஃபு போட்டேங்க சர்ஃப். ஸோ ஒரு அடிக்கு தாங்கலை, இதெல்லாம் பேசுது பேச்சு. கிரனிஞ்சா கெயின்டு, அது எத்தனை ஹெச்பி ஸ்லாக் ஆயிடுச்சு திடீர்னு. எப்படியோ கைஸ். இப்போ அந்த போக்கிமான்கிட்ட பேசினா அதனோட மெகா எவல்யூஷனுக்கான ஸ்டோன் தரும், ஸ்டோன். ஸோ நம்ம எப்படி இது ரிங்கு வாங்கணும். மெகா எவல்யூஷன் ஸ்டோனா ஏதோ ஒன்று கொரினா அவங்க தாத்தா கிட்டே வாங்கினால மெகா எவல்யூஷன் ரிங்குன்னு தான் கேஸ் நினைக்கிறேன். நம்ம கையில் தான் போட்டுட்ருந்தோம் தான். ஸோ அதுக்கு தேவையானது இது. அப்படின்னா ஒரு ஸ்டோனை வச்சு எல்லா போக்கிமானையும் எவால்வ் பண்ணலாமா? டவுட்டாக இருக்கே, ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஆனால் இந்த போக்கிமான் நம்மக்கிட்டே இல்லையே. இந்த போக்கிமான் பிடிக்க நான் எங்கே போகிறது? கைஸ் இப்போ நம்மக்கிட்ட எஸ்கேப் ரோப் இருந்துச்சு, அழகாக எஸ்கேப் ரோப் போட்டு வெளில போயிட்டேன். அப்படி உங்ககிட்ட எஸ்கேப் ரோப் இல்லைன்னா வாங்கிட்டு போங்க கைஸ். ஸோ இந்த கேவ் மட்டும் இல்லை, இன்னும் டெர்மினஸ் கேவ் அதெல்லாம் நிறைய இருக்குது. டெர்மினஸ் கேவ் போயிட்டு அதுக்கப்புறம் அவ்வளோ கேவ் வராதுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் கைஸ். இப்போ நம்ம வந்து இது போகணும், ஆனிஸ்டர் சிட்டி. அடுத்த பயணம் ஆனிஸ்டர் சிட்டியை நோக்கி தான் போகிறது. மறக்காமல் அனைவரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் டெர்மினஸ் கேவ் உள்ள போக முடியுமான்னு பார்க்கலான்ட்டு போனேன் கைஸ். அவங்க விட மாட்டேன்றாங்க, பைத்திக்கிறாங்க. ஸோ டெர்மினஸ் கேவ் இங்கே இல்லை கைஸ், இன்னொரு இடம்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், அது ஆனிஸ்டர் டவுனில் தான் இருக்குது டெர்மினஸ் கேவ். ஸோ அங்கே போனோன்னா ஃபஸ்ட்டு ஆனிஸ்டர் ஜிம்கிட்ட சண்டை போடணும். ஜிம்கிட்ட சண்டை போட்டு ஆனிஸ்டர் சிட்டி ஜிம்கிட்ட சண்டை போட்டு அப்படியே நம்ம நேராக போனோன்னா அப்போயும் டெர்மினஸ் கேவில் விட மாட்டாங்க. போயிட்டு நம்மளோட நம்மளோடன்னு சொல்லக்கூடாது, வில்லன் லெஜண்ட் இருக்கால, அவன் ஒரு பைத்தியக்காரன் கைஸ். அவனை காட்டுற இருங்க, உங்களுக்கு அடுத்த எபிசோடில் தெரிஞ்சிடும் அவன் யாருன்னுட்டு. அதுக்கு அடுத்த எபிசோடில் தெரிஞ்சிடும் கைஸ். சீக்கிரம் போடா இவன் பார்த்தேன் கைஸ். இப்போ அங்கே நின்று இந்த மேம்பூத் இங்கே வந்துச்சு பார்த்தீங்களா? எப்படின்னா ஸோ அந்த இடத்துல இருந்து அதால் நகர முடியல, அந்த இடத்துல ஏதோ பிரச்சனை நடக்கிறது கண்டுபிடிச்சிச்சு. ஸோ அதனால் அந்த இடத்துல நகர முடியாதனால நம்ம ஹெல்ப் பண்ணோம் அந்த போக்கிமானில். ஸோ அது வந்து நம்ம அங்கேருந்து எடுத்து விட்டோன்னா வந்துட்டுருக்கோம். ஸோ கைஸ் இப்போ கரெக்டாக வழியை பார்த்துட்டு போக வேண்டியது தான், வேறு எங்கே நிற்காமல் நான்ஸ்டாப் ட்ரெயின் மாதிரி போகணும் கைஸ். எல்லாமே ஒரு தலைவலினா இதை ஓட்டுறது இது பெரிய தலைவலி. ஸோ நான் எங்கேயோ திருப்பினா அது எங்கேயோ போகுது, எனக்கு கடுப்பாகிடுச்சு கைஸ் கொஞ்சம் நேரத்தில். அப்புறம் என்ன பண்ணேன், திரும்ப அதே தான் ஓட்டிகிட்டு போனேன். அது ஓட்டிகிட்டு போனால் போக முடியாது கைஸ். இந்த இடத்துல நீங்கள் ரிப்பேர் போட்டுக்கோங்க, இல்லாட்டி இது உள்ளே போக்கிமான் மாட்டோம். போக்கிமான் மாட்டா பிடிச்சி பாக்கெட்டில் வச்சுட்டு போங்க வேணும்னா. இல்லை நான் சண்டை போடுவேன் அப்படின்னாலும் சண்டை போடுங்க, எனக்கு போக்கிமானே தேவையில்லைன்னா ரிப்பேர் வாங்கிட்டு போங்க கைஸ். இந்த இடத்துல எனக்கு 3 கல் இருக்கு இல்லையா, இந்த 3 கல்லையும் உடைக்கும். ஸோ நான் சென்டிமெண்ட்டாக சரி என்னத்துக்கு இந்த ஒரு கல் மட்டும் தனியான்ட்டு அதையும் உடச்சி தூக்கி போட்டு காமிக்கிட்டேன் கைஸ். இதுக்கப்புறம் இந்த பன்னிக்குட்டி யானைக்குட்டி, அதாவது மெமோஸ்டிக்கா அது நகராது கைஸ்.
அவ்வளோதான் கைஸ். இப்போது சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்புறது தான் வேலை. இப்போ எந்த பைத்தியக்காரன் அவன்? சரிண்ணா வா. பைத்தியக்காரன்ட்டேன். லூஸு பைத்தியக்காரன் இல்லை கைஸ், இது லூஸு. நான் ஆனிஸ்டர் சிட்டி ஜிம் முன்னாடி வெயிட் பண்ணுறேன். வா சண்டை போடலாமா? தலைவலி எத்தனை தடவை தோத்தாலும் அது புத்தியே வரதில்லை. இதில் மட்டும் நம்ம எதனா பேசுகிற மாதிரி இருந்துச்சு, எத்தனை இட குடும்பம் திட்டி விட்டுட்ருப்பேன். நானும் பார்க்குறேன் எத்தனை தடவை சண்டை போட்டுட்ருக்கு. என்னம்மா வேணும் உனக்கு? ஆனிஸ்டர் சிட்டி ஜிம். அது ரிப்பீட் பால் தந்திருக்கு. ரிப்பீட் பால் எதுக்குன்னா ஒரு போக்கிமான், அதாவது நீங்கள் இப்போ ஒரு போக்கிமான் பிடிச்சிட்டு இருக்கீங்கன்னா திரும்ப அந்த போக்கிமான் பிடிக்கிறப்ப எஃபெக்டிவாக இருக்குமா, அவ்வளோதான். ஸோ இப்போ போக்கிமான் சேட் வந்தாச்சு கைஸ். ஸோ வழக்கம் போல் போக்கிமான் சேட் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோ தான். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இவங்களை அடுத்த வீடியோ பார்க்குறேன். இது வரைக்கும் டில் ப்ளீஸ் மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.